அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் வீற்றிருக்க, இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் மனோ காரகனான சந்திரன் மிதுனமனையில் வீற்றிருக்க, கடகமனையில் அதாவது சகோதரருக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பிரம்மாண்டத்துக்கு காரகனான ராகு பகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க, ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையில் வீற்றிருக்க, புத்திசாலித்தனம் மிக்க அறிவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விருச்சிக மனையில் இந்த மாதம் பிரவேசிக்க போகிறார். இந்த விருச்சிக மனையிலிருந்து புதன் பகவான் வருகின்ற அதாவது மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். இந்த மாதம் முழுவதும் தந்தைக்கு காரகன் அரசுக்கு காரகனான சூரிய பகவான் தனுசு மனையில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மார்கழி மாதம் 13ஆம் தேதி அதாவது 28/12/2024 அன்று கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். அதாவது மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார். தொழில் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கடக ராசியை சுக்கிர பகவானுடைய பார்வை பெற்றிருப்பதும் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று வக்ரமாக அமர்ந்திருக்கு. அப்போது இந்த செவ்வாய்ங்கிறது இந்த கடக ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். அது நீச்சமாகி வக்ரம் பெற்றாலும் சுக்கிரனுடைய பார்வை லாபாதிபதியினுடைய பார்வை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பை தரும். அதனால் உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ சுக்கிரன் என்கின்ற ஒரு சுபகிரகம் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது ஒளித்தன்மை பெறுகிறது. இதுவரைக்கும் ஒரு இருட்டாக இருந்த சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு வெளிச்சம் நோக்கி செல்லக்கூடிய தன்மை, மனதில் இருந்து வந்த சில குழப்பங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். இதுவரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலையில் இருந்த உங்களுக்கு இப்ப தன்னம்பிக்கை கிடைக்கும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். ஸோ ஒளி கிரகம் 6ல் மறைவது நல்லதல்ல. சனியினுடைய பார்வையும் பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பது நல்லதல்ல. அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதி வரை, 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு சில விஷயத்தில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை தரும் அந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான சுப விஷயங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பதும், அதாவது குரு என்பது ஒரு சுப கிரகம். குரு எங்க பார்க்கிறாரோ அந்த இடத்தில் புனிதமடைய செய்யும், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த கடகராசி என்பவர்களுக்கு பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை மனம் என்கின்ற தன்மை குழப்பத்தன்மையை விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும்.
தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதியையும் அந்த 3ஆம் இடத்தையும் குரு பார்வை நல்ல அமைப்பு. உங்க முயற்சிகள் பலிதமாகும். தடைப்பட்ட விஷயங்கள் இப்ப எடுத்து செய்வதற்கான சந்தர்ப்பங்களை இந்த மாதம் உருவாக்கும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலர் இடத்தை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் நிலத்துக்கு, அதாவது வீடு வண்டி வாகனத்துக்கு காரகன் அல்லவா, நிலத்துக்கு காரகன் அங்கேயே உங்க ராசியிலே உட்கார்ந்திருக்கார். சுக்கிரனும் செவ்வாய் சேர்ந்து பிருகமங்கல யோகம் கொடுக்கிறது. நிலத்தால் நல்ல அனுகூலங்கள், ஆதாயங்கள், வீடு வண்டி வாகனத்தால் அனுகூல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து அந்த 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால குழந்தைகளால மன மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. குழந்தைகளுக்காக சில தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அரசு காரியங்கள்ல இதுவரைக்கும் கடந்த 2 வருடங்களாகவே எக்ஸாம் எழுதி தோத்து போனோம், அல்லது சில காரியங்களில் வெற்றி பெறல, தன்னம்பிக்கை இல்லாத தன்மை, முயற்சி எல்லாம் தோல்வியற்றது. ஸோ இந்த மாதிரி தான் நினைத்தது செயல்படுத்த முடியலையே என்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி குழந்தைகள், அதாவது 20 வயதுக்குட்பட்டவர்களுக்கு நிச்சயமாக உங்க எண்ண ஓட்டங்கள் ஈடேறக்கூடிய தன்மை, படிப்பில் இருந்து வந்த மந்த தன்மை விலகும். இதுவரைக்கும் ஒரு மந்தமாக இருந்தது, ஒரு டல்லாக இருந்தது, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தது, எதையும் அப்படியே தள்ளி கொண்டே போனது, இழுத்தடித்து கொண்டே போன விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதத்திலிருந்து நன்மை பயக்கக்கூடிய தன்மையில இந்த மாதம் இருக்கிறது. குழந்தைகளால அனுகூலம், ஆதாயம் உண்டு. தேடுதல் சார்ந்த விஷயத்தில், ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. புதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த சனியினுடைய பார்வை பெற்றிருக்கல்லவா, அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு தேடுதல், இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தேடிக்கொண்டே இருந்து அது புதிய கண்டுபிடிப்புகளாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தருகிறது. 6ஆம் இடத்தில் சூரியன் அருள்வது அரசு காரியங்கள், அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இந்த மாதிரி அரசு காரியங்களில், அரசு வேலையில் அனுகூல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கார். இனிமேல் திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் செய்யக்கூடிய தன்மைகள், நல்லது செய்யக்கூடிய தன்மைகள், உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும். சனி பகவான் இதுவரைக்கும் தொழிலில் எடுத்து கொண்டிருந்தார். தொழிலில், வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு அழுத்தம், பிரச்சனை எத்தனையோ இந்த 2 வருடங்களில் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத தன்மை, வேலை மாறினாலும் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு மாதிரியான குழப்பங்கள், அப்போ மனம் என்கின்ற தன்மை குழப்பம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை, வேலையில் ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை. ஸோ இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் அழுத்தம், பிரஷரோடு இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு வருகின்ற இந்த மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை. என தொழில்காரகன் 8ல் போய் அமர்ந்திருந்தார் அல்லவா, இப்போ சுக்கிரனும் அங்கே 8ல் மறைய போகிறார். அப்போ என்ன நடக்கப் போகிறது? எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வேலை இல்லை, கடந்த ஒரு மாதம் 2 மாதமாக ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை என்கிறது கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வேலையில் இருந்து வந்த அழுத்தம், பிரஷர்கள் குறைய போகிறது. வேலை நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உருவாக்கும். 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாட்டுக்கு நாடு கடத்த போகிறார். வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது. குடும்பத்தை விட்டு, இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு இருந்தவர்கள் இப்போ குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்ற.
தாய் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள், இதுவரைக்கு தொட்டது எந்த காரியம், சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, சகோதர பிரச்சனை, அல்லது பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு கண்ணோட்டம், அதாவது வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்க பெறக்கூடிய தன்மை, அரசியலிருந்து அழுத்தம், பிரஷர் இருந்தவர்கள் இப்போ அந்த பிரஷர்லிருந்து குறைக்கக்கூடிய, விடுதலைக்கு இருக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு திடீர் திருப்பம் இந்த மார்கழி மாதம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, அழுத்தம், பிரஷர், இந்த மாதிரி பல சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு இனி மனம் நன்றாக இருக்க போகிறது. ஆனால் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இன்னும் 3 மாதங்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாதவற்றை செய்ய வேண்டாம். உங்கள் மனசில் எது நெகட்டிவ், இது ஆகாது என்று படுகிறதோ அதை செய்ய வேண்டாம். பாசிட்டிவ் எண்ணங்கள், பாசிட்டிவ் உணர்வுகளை வளர்த்து கொள்வது இந்த கடகராசி என்பவருக்கு நல்லது. இந்த கடகராசி என்பவர்கள் இந்த 2025 பிறந்து, அதாவது மார்ச் மாதத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு இந்த இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் அதாவது விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ இந்த நியூ இயர் பிறந்ததில் இருந்தே உங்கள் ஒரு வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மையை, சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் பெருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் திருமணமாகாத சில விஷயங்கள் எல்லாமே திருமணம் நடக்கக்கூடிய தன்மை, குழந்தை பாக்கியத்தில் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புகள் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 30/12/2024 அன்று, அதாவது திங்கட்கிழமை அன்று அமாவாசை திதியில் ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அன்றைய தினம் சென்று நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக இந்த தொழில் ரீதியாக, குடும்பம் ரீதியாக, அல்லது கடன் ரீதியாக, நோய் ரீதியாக, எதிர்ப்பு ரீதியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். லைஃப் ப்ரெடிக்ஷன், அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன படிப்பு படிக்கலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும், எப்போ வீடு கட்டலாம், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் பார்க்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.